ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ரியல் கிரிக்கெட் 24 அப்படின்ற ஒரு கேம் பிளேயை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியும் இந்த கேமை நான் ஒரு சில டைம் விளாண்டுருக்கேன். பட் அதுக்காண்டி நம்ம அந்தளவுக்கு ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏதோ சும்மா ஓரளவுக்கு விளாடுவேன், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சும்மா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஃபஸ்ட்டு இந்தியா தான் பேட்டிங்கு. ரோஹித் சர்மாவும் யாசஸ்வின் ஜெய்ஸ்வாலும் பேட்டிங் இறங்கியிருக்காங்க. பார்ப்போம். ஆல்ரெடி இப்போ ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா, ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டார் போல். ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் நினைக்கிறேன். நான் சரியாக கவனிக்காமல் விட்டேன். இப்போ விராட் கோலி பேட்டிங் ஆடிட்டு இருக்காப்புல. ஷாஹின் அஃப்ரிடி தான் பவுலிங் போடுறாரு. ஆக்சுவலாக இது ஒரு 5 ஓவர் மேட்ச் தான். ஃபஸ்ட்டு 5 ஓவரில் நம்ம ஒரு டார்கெட் செட் பண்ணணும். எங்கே அடிக்கிறதுன்னு தெரியல. அவுட் ஆகிடக்கூடாது, அதான் வேலை இருக்குது. கூட அடித்தாச்சு. 6 போயிட்டு நினைக்கிறேன். அவுட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அடுத்தது எப்படி பால் போட போகிறான்னு தெரியலையே. ஒரு ஃபீல்டர் வச்சுருக்கான் லெஃப்ட் சைடில். பயமாக இருக்குது. கேட்ச் கீச்சை பிடிச்சி விட்டான்னா இவன் கிட்டும் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? நம்ம கிங் கோலி வந்திருக்காப்புல. Batsmen should watch the ball closely and get in line on the ball. ஒரு நிமிஷம் இருங்க guys, நான் என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, இருங்க பார்ப்போம். என்னடா இந்த ஆடு வேற கடுப்பேற்றிக்கிட்டு. கடுப்பை கிளப்புது. எத்தனை ஓவர் பவர் பிளே? 2 ஓவர் தான் நினைக்கிறேன். ஜெயிஸ்வாலும் அடிக்கிறாரு. கோலிக்கு என்னதான் ஆச்சு பார்ப்போம். இந்த ஓவரில் எப்படியாச்சும் ஒரு 15 ரன் அடிச்சிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஓவர் பவர் பிளே இருக்கும். 15 ரன் எங்கே அடிக்கிறது? அவுட் ஆகாமல் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. போடு. 6 போடா. சரி, இப்போது 2 பாலுக்கு 4 ரன் அடித்தாச்சு. 15 ரன் வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். நான் ஸ்ட்ரைக்கு கோலிட்ட கொடுத்துட்டு அவனை அடிக்க வச்சுருவோமா? சரி, இவனை வச்சு அடிப்போம். ஐயோ, மிஸ் பண்ணிட்டேனே. அடிச்சிருக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போடுறாங்க. போடுறாங்க. நல்ல வேலை கேட்ச் ஆகாமல் இருந்துச்சு. ஃபீல்டு விட்டுருந்தேன். பயமாக தான் இருந்துச்சு அடிக்க இருக்கு. ஏதோ அடிச்சு விட்டேன். என்ன பண்ணுறது? போயிடுச்சு.
Perfect timing. நல்ல வேலை 2 ஓவர் முடியறதுக்குள்ளே 20 ரன்னை தாண்டியாச்சு. 5 ஓவருக்கு ஒரு 60-20 ரன் வந்துருச்சுன்னா வைங்களேன், பவுலிங்கில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் பவுலிங் நமக்கு ஒன்றும் தெரியாது. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா வழக்கம் போல் ஆட்டோ ப்ளே கொடுத்துட வேண்டியதான். போச்சு கொஞ்சம் ஆழமாக விட்டுட்டு வந்துருச்சு. நான் என்னடா ரொம்ப நேரம் நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு நினச்சேன். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அடுத்தது யார்? என்னடா இது? சரி, நெக்ஸ்ட் நம்ம யாரை இறக்கலாம்? தூபை இறக்குவோமா? இந்தியா இருக்கான், பார்க்கலாம். சரி, தூபை இறக்கி பார்ப்போம். இப்போ ஸ்பின்னர் தான் அடுத்து வருவாப்பில்னு நினைக்கிறேன். இந்த அஃப்ரிடி ஸ்பின்னர் தான். சரி, ஓகே. என்னோட பவர் பிளே முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான். அந்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சிருக்காப்புல. இது 6 இருக்குது. அதனால 6ஓட ஆரம்பிச்சிருக்காரு. கோலிக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்க மாட்டேங்குதா? ஒருவேளை அவுட் ஆயிடக்கூடாதுன்றதுனால தான் ஸ்ட்ரைக் கிடைக்க மாட்டேங்குதோ? பார்ப்போம், எப்படி கிடைக்காம போகுது. இன்னும் இது 6 வந்தோடனே 2 6 அடிச்சிருக்காப்புல. குறிப்பிட்ட அமௌண்ட்டில் அடிச்சதெல்லாம் 6 போகுது. ஆனால் இந்த ரியல் கிரிக்கெட் 23ன்னு ஒரு கேம் இருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் விளாட்றதுக்கு. அது விளாண்டுட்டு இது விளாட்றதே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணேன், அடித்தேன், கரெக்டாக ஒர்க் ஆகலை. என்னன்னு தெரியலையா, கரெக்டாக டச் பண்ணலையா என்னன்னு தெரியல, மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, என்ன பண்ணுறது, விட்டுட்டு போயிட்டே இருக்கு. யாரை இறக்கும்? சரி, கோல் உள்ளே இருக்காருன்றதுனால ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இறக்கிடுவோமா ஜடேஜாவை? ஜட்டு, நீங்களாவது கொஞ்சம் காப்பாற்றுங்க. அவுட் ஆகிடாதீங்க. ஐயோ, கையில் பிடிச்சிட்டானா? ஒன்றுட்டா அவுட் மட்டும் கொடுத்துறாங்க. நல்லதான் அவுட் இல்லை. கோலி வந்துட்டாரு. கோலி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 4-ஆ 6-ஆ? ஒரு 6. ஆனால் ஃபீல்டில் இருந்திருந்தால் கேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். நல்ல வேலை கரெக்டாக ஒரு கேப்பில் அடிச்சு 6 போயிடுச்சு. இந்த ஓவர் முடிக்கிறதுக்கு ஒரு பால் இருக்கா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். அப்புறம் கேப்பாக இருக்குது. 6 போயிடுச்சு, பரவாயில்ல. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது. ஏதோ அவன் எடுக்க முடியும், நமக்கு சாதனை தான் இருக்குன்ற மாதிரி ஒரு கேப்பை கொடுத்தாங்க. ஈஸியாக 6 அடிச்சாச்சு. ஸ்கோர் என்னன்னு பார்க்கலையே. ட்ரிங்க்ஸ் பிரேக்கா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஒரு 3 ஓவருக்கு 50 ரன், பரவாயில்ல. நம்ம ஒரு 70 ரன் எதிர்பார்த்தோம், வந்துடும் போல தான் தெரியுது போகிற போக்கு பார்த்தா. விக்கெட் மட்டும் இல்லாமல் இருந்தா. சரியாக ஒரு 6. அந்த இடத்துல ஃபீல்டர் இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம்னு தான் பார்த்தேன். நல்ல வேலை 6 போயிடுச்சு. இந்த ஓவருக்கு ஒரு ரிஸ்க் போதும். ஓவர் ரிஸ்க்கு உடம்புக்கு நல்லதில்லை. ஸ்கோர் 70 வேறு வேணுமே. விட்டால் போயிருப்போமா? இதுக்கு போல்டு கீழ் ஆயிர போகுது. ரைட்டாக அடிச்சு விட்ருவோம். 2 ஓடுவோம். என்னடா சிங்கிள் 2 ஓடுவோம்டா. எப்படி கோலியும் ஜடேஜாவும் ரைன் கிரீஸில் இருக்கும்போது சிங்கிள் ஓடுறதா? இது ஓவராக பேசி அவுட் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இப்போ கூட நான் இப்போ அமுக்குனா சரியாக ஒர்க் ஆகலை. என்ன பிரச்சனைன்னு தெரில. இப்படி தான் ஒரு விக்கெட் போயிடுச்சு. இந்த பால் அழகாக அடிச்சிருக்கலாம். சரி, விடுங்க. இப்போதான் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஒருவேளை நம்மளை சதி பண்ணுதாங்களா ஏதாவது?
ஐயோ கோல்டாக இருக்குது. Cleared that one. பேட்லேயும் பண்ணல பொண்ணையும் பண்ணல. நல்ல வேலை Important தப்பிச்சோம். victory for the bowler. என்ன பண்ணலாம்? மேட்சை பிடிச்சிட்டானா, முடிச்சு விட்டானா நம்மளா? ஜடேஜாவை அவுட் ஆக்கி விட்டானா? அவ்வளோதான். யார் இருக்கா? ராகுல் பாண்டியா 2 பேர் தான். அதை விட்டு அஸ்வின் இருக்கார். சரி ராகுலை இறக்குவோம். ராகுல் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. இன்னொரு Ball is fired up. Looks good to get 7 another பால் தான் scan. இருக்குது. நல்ல வேலை அடிச்சிட்டிங்க. நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா கீப்பர் பிடிச்சி ஸ்டம்மிங் கூட பண்ணியிருப்பார். இப்போ எத்தனை நம்பருக்கு ஸ்கோரு பார்க்கலையே. ஒரு ஓவருக்கு ஒரு 7 ரன் அடித்தா 70 வந்துடும். 70 நம்மளோட பவுலிங்க்கு 70 பத்தாதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளோட பவுலிங்கை பற்றி நமக்கு தெரியாதா? சார் போகுமா? போயிடுச்சு. ஃபீல்டர் வந்து பிடிச்சிருவானோன்னு நினச்சேன். பிடிக்கலை. 75க்கு மேலே அடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்குமா? ஃபீல்டர் இல்லாத இடத்துல அடித்தாச்சு. ஓகே, 70 தாண்டி இருக்கோம். இப்போ என்ன போடுவான்? He needs his bowler to be more disciplined with his lines. போட்டிருக்கான். நோ பாலா கொடுக்கல. நோ பாலா வார்னிங் தான் இருக்கியா? அதேதான். இவன் இங்கே இதேமாதிரி 100 பால் போட போகிறான். மூணு பால் 3 6. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேலைக்காக நம்ம டார்கெட் 70 நினைக்கேன். என்னடா பண்ணுறீங்க? எதுக்கோ பண்ணுறீங்களா? இல்லை இன்னும் ஒரே ஒரு பால் தான்டா இருக்குது. ஒரு 4 ரன்னாவது அடிச்சு விட்றா. ஆனால் நம்ம பவுலிங் ரொம்ப பரிதாபமாக இருக்கும்டா செகண்ட் இன்னிங்ஸில். அதுதான் ஒரு 4. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 75 ரன்னா 76 எடுத்தா இன்னும் அப்படின்னு பார்ப்போம். 3 ஓவரில் வின் பண்ணுறானுங்களா இல்லை நம்ம வந்து 5 ஓவரில் வின் பண்ணுறானுங்களான்னு. சரி, ஃபஸ்ட் ஓவர் வந்து பும்ராவா யார்கிட்ட கொடுக்குறது? பும்ராக்கிட்டே போவோம். 5 ஓவர்ன்றதுனால ஒரு ஆளுக்கு 1 ஓவர் தான் போட முடியும் போல். சரி, பும்ராவுக்கு லாஸ்ட் ஓவர் கொடுத்துருக்கலாம். அவசரப்பட்டு ஃபஸ்ட் ஓவரே கொடுத்துட்டோமோ? சமாளிப்போம். இது இதே ஃபீல்டு வச்சுட்டே போவோம். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். Bowler has the new ball. We're all set to go for the first ball of the innings. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். Any timing on that one. என்னடாச்சு? கேட்ச் பிடிச்சி கையில் அடிபட்டுருச்சா? என்னடா பண்ண? என்னென்னமோ பண்ணுறீங்கடா. பரவாயில்லையா? செஞ்சுரி ஆன மாதிரிலாம் நல்லா வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல ஒரு ஃபீல்டு வச்சிருக்கிறது நல்லதாக போச்சு. ஏன்னா அந்த ஃபீல்டுலாம் எல்லாத்துக்கும் ஒரு 2 ரன் ஓடி இருப்பானுங்க. அவ்வளோதான், அவங்க அடிச்சுதான் பாருங்க 6.
இப்போ என்ன பண்ணலாம், அந்த இடத்துல ஒரு ஃபில்டர் வைக்குமா வேண்டாம் பார்ப்போம். என்ன பண்ணுறது, பேக்கர் போடலாமா? It's a full house here, and what an atmosphere we've had for this match. Good placement by the batsman. He should be looking for some runs here. ஐயோ 2 ரன் ஓடுவாங்க. நல்ல வேலை ஓடல. ஓவர் 10 ரன் கொடுத்தா கூட போதும், 50 தான் வரும். இந்த ஓய்டி ஆக்கர்னு சொல்கிறாங்களா, அதை போட்டு பார்ப்போம். அடப்பா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சா, பேரும் சமாளிப்போம். ஓய்டெலாம் இல்லை, 3 ரன் ஓடிடுவான் போல. பால் அடிக்கிறதுக்குள்ள விட்டா நாளே ஓடுவான் போல. ஊருக்கு சொன்ன மாதிரியே 10 ரன்னை தாண்டிடுச்சு வெற்றிகரமாக. அடுத்த ஓவரும் பவர் பிளே தான். யார்கிட்ட கொடுக்கலாம், ஹார்திக் பாண்டியா கிட்ட கொடுத்து பார்ப்போமா. ஹார்திக் பாண்டியா, அஸ்வின், குல்தீப் யாதவ் 2 பேர் இருக்காங்க. ஓகே, புவனேஸ்வர் குமார் கடைசி ஓவர் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாண்டியா, நீயாவது ஒரு விக்கெட் எடுத்துக்கூடியா? இதுக்கு இன்னும் கிடச்சிடலப்பா தம்பி. ஒரு விக்கெட்டாக எடுக்க முடியுமா? ஸ்டம்ப் நேராக போட்டால் விக்கெட் எடுக்கிறாங்க. என்ன பண்ணலாம், 3 தான் காட்டாச்சு. இந்த ஓவர் மேடன் வச்சிடலாமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எப்பயுமே 6 அடிச்சிடலாம் ஈஸியாக. ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்தா சொல்லி வாங்கினா பின்னாடி அடிச்சிட்டானே, ரிவர்ஸ் ஸ்வீப் மாதிரி. பரவாயில்ல, இங்கேருந்து ஓடி வந்து ஒருத்தன் பிடிச்சிட்டான். எத்தனை பால் இருக்கு எனக்கு? 2 பால் இருக்கா? ஸ்ட்ரைட்டாக போடும், முடிஞ்சால் அடிச்சுட்டு போட்டோம். அடித்தா ஓவரில் 2 ரன் நான் போயிருக்கு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக போட்டால் தூக்கி விட்டுருக்கான். இதாண்டா சின்ன பையன் ஒன்று ஈஸியாக அடித்து போட்டீங்க. எனக்கு வேறு ஏதாவது பண்ணுறேன்டா, இந்த மாதிரி போட்டு பார்க்குறேன். என்னடா பண்ணுறேன் பார்ப்போம் விக்கெட் எப்படி இருக்குன்னு. எப்படி பார்த்துல ஒரு 6 அடிச்சோன்னா அடுத்த பால் பேட் ஆகலாம். அதாம்ல வர்கீஸ். அஸ்வின் ஒரு சொராவளிக்கல முடியாது அப்படின்னு சொல்லி அஸ்வின் இறக்கியாச்சு. பவர் பிளே முடிஞ்சிருச்சு, வெளியில் விட்டுற வேண்டியதான். பாடுறா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நம்ம தலைவர் அஸ்வின் வந்து லெஃப்ட் ஹேண்டரை எடுக்கிறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வருவாப்பில். விக்கெட் எடுக்கிறாரான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு போல்ட் ஆக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். கேட்சாவது எங்கேயாவது ஆகுதான்னு பார்ப்போம். ஒரு சொராவளிக்கல முடியாது அது வந்து சிவா பாட்டு தானே. இப்போ அது வந்து ரோஹித் சர்மாவுக்கு தான் கரெக்டாக இருக்கும்.
Connected well, but straight to the fielder. எப்படி போட்டதுன்னு தெரியல. தோசா பால் எந்த பாலை போட்டால் என்ன அடிக்க தான் போகிறான். Good shot for a single. அடிக்காமல் விட்டான். ஆச்சரியமாக இருக்குது. அதான் நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, அண்ணாலும் அவ்வளோ வீக்கான்னு தெரியலையே, அந்த மாதிரி தான் இருக்குது. Very well played. Just walking on the field where the gaps are. அதெல்லாம் ஏதோ நம்மளுக்கும் பவுலிங் போட தெரியுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. சொல்லி முள்ள 4 அடிச்சானா. ஏண்டா நேரில் போட்டால் தான் அடிக்கிறீங்கன்னு பார்த்தா கேம்லேயும் அடிக்கிறீங்களடா. என்னடா எங்கள் வீட்டிலே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி ஒத்துக்கிட்டே இருக்கிறா. கம்பேக்கா ஒருத்தருக்கு அப்புறம் இது அஸ்வினே பிடிச்சிருக்கலாமா இதை? நான் 3 ஓவர் முடிஞ்சிருக்கா, 28 ரன்னு. பரவாயில்ல, இன்னும் 2 ஓவர் தானே, ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஓவராக பேசக்கூடாது. ஏன்னா நம்மளோட பவுலிங் அப்படி. யாருக்கு கொடுக்கலாம்? குல்தீப் யாதவ் கொடுப்போமா? குல்தீப் யாதவோட பவுலிங் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக தான் போடுறாப்புல. அடுத்த ஓவர் வந்து புவனேஸ்வர் இருக்காரு, ஜடேஜா இருக்காரா? ஜடேஜாவை கொடுத்து பார்க்கலாமா? தெரியுது. சரி, இந்த தடவை They need more boundaries now to make up for the slow start. Turned away for a single. கஷ்டம், ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ அப்படின்னு நினைப்பான் பேட்ஸ்மேன். Handsomely played, but straight to the fielder though. இது வந்து டாப் ஸ்பின், பாட்டம் ஸ்பின் ஏதாவது இருக்கா? எந்த ஸ்பின் எப்படி வேணாலும் போடாங்க, ஒரே மாதிரி தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேட்ஸ்மேன் ஒரே ஷாட் தான் அடிச்சு பார்த்தேன். அப்படியும் தெரியலையா? கரெக்டா, நீ என்னதான் கற்றுக்கணும் அவுட் இல்லைப்பா அப்படின்ட்டான். இந்த ஸ்பின் எனக்கு வந்து இந்த ஸ்பின்னரோட அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கு இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்பின்னர் தான் கொஞ்சம் ரன் கொடுக்க மாட்டேங்க, அதனால தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ரிட்டர் நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு ஓவர் தான் இருக்குது, கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த ஓவரை வேறு யாருக்காவது கொடுத்து பார்ப்போமா? யாருக்கு கொடுத்து பார்க்கலாம்? ரோஹித் சர்மா கொடுக்குமா? ஏன்னா அவர் பேட்டிங்கில் அவுட் ஆனது வந்து நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஃபோனை வேறு நான் வச்சுட்டு போயிருந்தேன் ஒரு செகண்ட், அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டாப்புல. சரி, ஓகே, அவர் பேட்டிங் தான் பண்ணல, பவுலிங்காவது அப்படி பண்ணுறாப்புலன்னு பார்த்துருவோம். ரெண்டே 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கீங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஓகே, எப்படி கையிலே எடுத்துருக்க மாதிரி கைக்கே வந்துருச்சு பால. இந்த பால் ஓடி எடுத்துக்கணும் அப்படி இருக்கு.
Good shot for a single. ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் Needs to be a lot ரன் more கொடுக்காம accurate. போடுறாங்க. Excellent running between the wickets. இவருக்கு வந்து 2 ஆப்ஷன்லாம் இருக்குது. ஆஃப் ஸ்பின் அண்ட் டாப் ஸ்பின். Turned away for a அடிச்சிட்டான். single. இவரால் அங்கே ஃபீல்டர் இருக்கார். சரி, இன்னும் ஒரு 3 பால் தானே இருக்குது. நம்ம வந்து பவர் பிளே மாதிரி பவுலர்ஸ்லாம் உள்ளே வச்சு போட்டு பார்ப்போம், வேறு கேட்ச் வருதான்னு சொல்லிட்டு. அட்டாக்கிங் 1 அப்படின்ற ஒரு ஃபீல்ட் செட் எடுப்போம். இதான் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஃபீல்ட் செட் தான் இது. பவுலர் இந்த பக்கம் மாற்றிட்டு என்னென்னவோ பண்ணுவோம், ஏதாவது ஒன்று பண்ணி. 3 பால் தானே, எப்படி போட்டாலும் அடிக்க மாட்டேக்காங்க. இன்னும் 2 பால் தான் Really இருக்குது. had to reach for the ball to collect it. இங்கே ஒரு பால் வந்து ஒய்டாக போட்டு நல்லா பண்ணும். டாப் ஸ்பின் ஒய்டு பால் மாதிரி இருக்குது. ஒய்டு போகுமா இல்லை அதையும் அடிச்சிருவானான்னு பார்ப்போம். என்னடா இது, ஒய்டு போட்டால் அதை லெக் சைடில் அடிக்கிறான். ஒன்று அடிச்சு போட்டு இன்னும் ஒரு பால் இருக்கா. இதையுமே நான் ஒய்டாக தான் போடுவேன். முடிஞ்ச அடிச்சு பாடலாம். ஐயோ, கரெக்டாக அந்த லைனில் போய் போட்டிருக்கேன். நோ பாலாக இருக்குமா? ஒய்டு இது நோ பாலு. ரோஹித்து நோ பாலா விக்கெட் கொடுத்துருக்காங்க. 6 அடிப்பாரா முகமது ரிஸ்வான். இதை மட்டும் அவங்க விட்டாமல் ஓடி போயிருக்கோம். சரி, அப்புறம் பண்ண போகிறேன். அவ்வளோதான் கைஸ். பாகிஸ்தான் 42 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. நம்ம வந்து 75 அடிச்சிருக்கோம். 31 எப்படி இருந்துச்சு இந்த கேம் ப்ளே? எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு, நல்லா இருக்குது. இந்த கேம் விளாண்டு பார்த்தேன், சூப்பராக தான் இருக்குது. போக போக எப்படி விளாட்றதுன்னு கற்றுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கமெண்ட். சரி கைஸ், ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.